வணக்கம். சித்தக்கே உணவே மருந்து மருந்தே உணவு. நம்ம காய்கறிகள் நிறைய சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே வரோம். நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஒரு காய்கறி, அடிக்கடி நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற காய்கறி ஒன்றே ஒன்று தான் கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் லைட்டாக கசப்பாக இருக்கும், கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும். இந்த கசப்பு இந்த துவர்ப்பு தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே ஒரு டிமெரிட் தவிர இந்த கொத்தவரங்காயில் அவ்வளவும் நமக்கு நன்மைகள் தான் இருக்குது. அது என்ன கெட்ட பயன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முத்துன கொத்தவரங்காயில நிறைய வாயு இருக்கும். ஸோ வாத உடம்புக்காரவங்க இதை நிறைய நம்ம யூஸ் பண்ண முடியாது, நிறைய வாயு சேர்ந்துடும் உடம்புல. அதனால வலிகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும். இதே இலசு கொத்தவரங்காய், பிஞ்சு கொத்தவரங்காய் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், வாரம் ஒரு முறையாவது கொத்தவரங்காயை கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா இதில் அதிகமான ஃபைபர், நார்சத்து இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராது. இது சாப்பிடும் போது செரிமான பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இது நின்று செரிக்கக்கூடியதால பிளட் சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். லோ கேலரிங்கிறதால எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். மத்திய சாதத்துக்கு இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு சிலர் உசிலி பண்ணியும் சாப்பிடுவாங்க. வளரும் குழந்தைகள், கொஞ்சம் பெரியவங்க எல்லாரும் தாராளமாக இதை பருப்பு சேர்த்து உசிலி பண்ணி சாப்பிடலாம். ஆனால் கொத்தவரங்காயை பொதுவாக நீரிழிவு நோயாளிகள் வாரம் 2 முறை 3 முறையாவது கொத்தவரங்காய் சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்க பிளட் சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோலுக்குள்ள வரும். ஏன்னா இதுல விட்டமின்ஸ் ஏ, சி அண்ட் கே இருக்கு, நிறைய ஃபைபர் இருக்கு. அதனால அவங்க சுகர் லெவல் வந்து நல்லா நிறைய இன்க்ரீஸ் ஆகி பண்ணி கொடுக்காது, லோ கேலரிஸ்ங்கிறதால. அதுவும் நின்று செரிமானம் ஆகுறதால இவங்களுக்கு வந்து நிறைய நேரம் பசிக்காம இருக்கிறதுக்கு சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது நிறைய கொத்தவரங்காய் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பசிக்காம இருக்கும். இவ்வளோ நல்ல விஷயமான இந்த கொத்தவரங்காயை நீரிழிவு நோயாளிகள் மட்டும் இல்லை, வளரும் குழந்தைகள், திரும்பவும் சொல்றதுதான், வளரும் குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே பருப்பு போட்டு உசிலி சேர்த்து சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா இந்த லைட்டாக கசப்பு இருக்கும். இந்த கசப்பு வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த சுவையும் சேரணுங்கிறதுக்காக தான் சொல்றது. அதேமாரி இதோட தன்மை வந்து இந்த கசப்பு தன்மை மறையிறதுக்காக தான் உசிலியாக செய்து அந்த நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தாங்க. ஆனால் பொதுவாக ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெயை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கசப்பும் நமக்கு டோட்டலி தெரியவே தெரியாது. கர்ப்பிணி பெண்கள் வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து பிரசவ காலம் வரைக்கும் ஒரு காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்னா கீரையை தவிர இந்த கொத்தவரங்காய் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா இதில் அவ்வளோ ஃபோலேட் இருக்கு, நிறைய சத்துக்கள். வளரும் குழந்தைகளுக்கு பிரெயின்ல உள்ள நர்வ்ஸ், அதாவது உடம்புல உள்ள நர்வ்ஸ், பிரெயின்ல உள்ள செல்ஸ் எல்லாமே புத்துயிர் பெறறதுக்கும் நல்ல சீரா வளர்றதுக்கும் இந்த கொத்தவரங்காய் வந்து அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது இதயத்திற்கு ரொம்ப நல்லது. நர்வ்ஸ் பிரச்சனைன்னு சொல்றோம் இல்லையா, அதனால நர்வ்ஸ் பிரச்சனை யார் யாருக்கு இருக்குதோ அந்த நரம்புகள்லாம் முறுக்கேறதுக்கும் இந்த கொத்தவரங்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொத்தவரங்காயை உசிலி செய்து சாப்பிட்டாலும் சரி, சாதாரணமாக பொரியல சாப்பிட்டாலும் சரி, இல்லை சாம்பார்ல சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு சாப்பிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில இந்த கொத்தவரங்காயை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். உசிலி செய்யும் போது தோரம்பருப்போ இல்லை கடலப்பருப்போ லைட்டா ஒரு கைப்பிடி மட்டும் ஊற வச்சு அதை கரகரப்பா பெருங்காயம், பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ போட்டு கரகரப்பா அரைச்சி அதை ஒரு இட்லி பானையில ஆவில வேக வச்சு இந்த வெந்த கொத்தவரங்காயோட இந்த ஆவில வேக வச்ச பருப்பை வந்து உதுத்து போட்டு செய்யறதுதான் உசிலின்னு சொல்றது. இந்த கொத்தவரங்காய் உசிலியை வந்து வளரும் குழந்தைகள் சப்பாத்தியோட சாப்பிட்டாலும் சரி, அவங்க பிரெட்டுக்கு நடுவில் வச்சு அவங்க கொடுத்தாலும் சரி, அப்படி ஏதாவது ஒரு வகையில இந்த கொத்தவரங்காயை குழந்தைகளுக்கு ஈஸியா அழகா சேர்த்துலாம். அவங்களுக்கு இந்த கொத்தவரங்காய் கடலப்பருப்பு வடை போடும்போது கொத்தவரங்காய் அரிஞ்சு போட்டு கூட ஒரு பேட்டி மாதிரி, அதாவது பண்ணுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்ற ஒரு பேட்டின்னு சொல்ற வடை மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சரி, குழந்தைகளுக்கு எப்படியாவது இந்த கொத்தவரங்காய் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட மெமரி பவரும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட கால்சியம் சத்து, அவங்களுக்கு ஏற்படுற வந்து ரொம்ப விளையாடுறதால உடம்பு சூடாகிறதால வர கான்ஸ்டிபேஷன் எதுவுமே இருக்காது. வளரும் குழந்தைகளுக்கு முக்கியமானது, கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடக்கூடியது, நீரிழிவு நோயாளிகளும் சாப்பிட வேண்டியது, நம்மளும் தினமும் எடுத்துக்க வேண்டியது இந்த கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய், பிஞ்சு கொத்தவரங்காய் அதோட சீசன்ல கிடைக்கும் போது நிறையவே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வருடம் ஃபுல்லாவே நமக்கு காய்கறி கிடைக்குது. கொத்தவரங்காய், முத்தின கொத்தவரங்காயை சாப்பிட தவிர்த்துட்டு மற்ற கொத்தவரங்காய் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்படியே முத்தின கொத்தவரங்காய் தான் சாப்பிடணுங்கிற பட்சத்துல அதை வந்து வற்றலாக்கி அதுல உள்ள வாயுவெல்லாம் நீக்கிட்டு வற்றலாக்கும் போது உப்பு போட்டு வேக வைக்கும் போது அது வற்றலாகும் போது அது உள்ள வாயு வந்து பெரும்பாலும் குறைந்துடும். வாதத்தன்மை உள்ளவங்க கொத்தவரங்காய் வற்றலா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற இந்த கொத்தவரங்காயை வாரத்துக்கு 2 முறையாவது 3 முறையாவது சாப்பிடும் போது அவரோட அத்தனை பலன்களும் நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமா வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.